கோபியோ மலேசியா ஏற்பாடு செய்த கோபியோ வணிக வலையமைப்பு ஆய்வரங்கு மற்றும் வணிக விருதுகள் 2026 நிகழ்ச்சி பத்துகேவ் ஷெங்கா மாநாட்டு மண்டபத்தில் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுமார் 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதுடன் இந்திய உயர் ஆணையர் BN ரெட்டி முக்கிய விருந்தினராக பங்கேற்றார். 2006ஆம் ஆண்டு தொடங்கி நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி இவ்வாண்டும் தொழில் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய இணைப்பை மையமாக கொண்டு நடத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி நடத்தப்படுவதன் நோக்கம் குறித்து கோபிகோ மலேசிய வணிக மன்றமான GMBC தலைவர் டாக்டர் சிவம் துரைராஜா வணக்கம் மலேசியாவிடம் பேசினார். உலகத்துல உள்ள வர்த்தக சங்கத்தின் சேர்ந்தவங்க, வர்த்தகம் செய்யறவங்க, ஆல் த பிசினஸ் மேன் எல்லாத்தையும் கூட்டி வந்து இங்க ஒன்றிணைந்து இங்க அவங்களுக்கு நெட்வொர்க்கிங், அதாவது ஒன்று கூடுதல் நிகழ்ச்சி நடத்தப்படுது. இதுல என்ன நடக்கணும், அவங்களுக்கு நிறைய பிசினஸ் நாளைக்கு இன்னைக்கு மலேசியாவில் செய்யறாங்க, நாளைக்கு சிங்கப்பூர்ல செய்வாங்க, ஆசியால செய்வாங்க, உலகம் பூராவும் செய்வாங்க. இதுல என்ன ஒரு முக்கியம்னா, இது இன்னைக்கு இந்த தருணத்துல நிறைய பேருக்கு விழிப்புணர்வு நிறைய வருது. வேர்ல்ட் ரீனோன் ஸ்பீக்கர் வந்திருக்காங்க, மலேசியா வந்திருக்காங்க, சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, ஓவர்சீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்குலாம் நிறைய காம்படிட்டிவ் ஏஜ். We are giving them a lot of information about business, how to do business from local to the international. இன்னைக்கு கம்பெனி நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு சின்னதா, நாளைக்கு உங்க கம்பெனி நெஸ்டேக்ல ரிஜிஸ்டரிங் பண்ணணும். உங்களோட பிசினஸ் அப்படியே உலகளாவிய ரீதியில போறதுக்கு ஒரு நோக்கம். இன்னொரு நோக்கம் என்னன்னா, இன்றைக்கு ரொம்ப முக்கியமானது, நம்ம சமுதாயம் கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் கொஞ்சம் தடைப்பட்டு கொண்டு இருக்குது. இன்னைக்கு கோபியோ இவ்வளவு நாள் நல்ல பிசினஸ் தான் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம கம்யூனிட்டியில ரொம்ப பீடு நட போடுறோம். நிகழ்ச்சி தொடக்கத்தில் முக்கிய விருந்தினர்கள் தொழில் வளர்ச்சியும் தொடர்பை வளர்த்துக் கொள்ளுதலும் முக்கியம் என்பதை வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற AI மற்றும் வணிக கருத்தரங்கில் AI தொழில்நுட்பத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம், வணிக வளர்ச்சியை எவ்வாறு மேம்படுத்தலாம் மற்றும் உள்ளூர் வணிகங்களை அனைத்துலக அளவுக்கு கொண்டு செல்லும் முறைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. சிறந்த சாதனைகளை பாராட்டும் வகையில் வணிக அங்கீகார விருதுகளும் வழங்கப்பட்டன. சில்வர், கோல்ட் மற்றும் பிளாட்டினம் பிரிவுகளில் பிரமுகர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதாக சிவம் கூறினார். முக்கிய அம்சமாக மலேசிய இந்திய வம்சாவளி சமூக முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் முயற்சியில் கோபிகோ சமூக மேம்பாட்டு நிதி, அதாவது GCDF பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அது குறித்து விவரித்த சிவம், இளைஞர்கள் மற்றும் சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு உதவும் வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றார். சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிசினஸ் செய்யறாங்க. ஆனா பெரிய லெவலுக்கு பிசினஸ் செய்யறவங்க ஒரு குறிப்பிட்ட ஆள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கப்படுது. என்னன்னா, நம்மளுக்கு இன்னைக்கு அவார்டு இருக்கு. முதல் படிவத்தில் சில்வர் அவார்ட், அடுத்த படிவம் கோல்ட் அவார்ட், நம்பர் 1 அவார்ட் பிளாட்டினம் அவார்ட். இவங்கெல்லாம் மோஸ்ட் ஆஃப் தேம் மில்லியனர்ஸ், எல்லாம் நல்லா இருக்காங்க. ஆனா இவங்க தான் நம்மளுக்கு ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டாக வருங்கால சந்ததிகளுக்கு பிசினஸ்ல நம்மளுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. சரிங்களா? இந்த அவார்டு வாங்குறதுக்கு அவங்கெல்லாம் they deserve and we are giving it. இது நம்ம ஏறத்தாழ முத நம்ம நடத்துறது 2006ல நடத்துறோம். இது நிறைய வாட்டி நடத்தணும். 10 தடவைக்கு மேல நடத்திட்டோம். போன வருஷம் நடத்தணும். ஸோ வருங்காலத்தில் தொடர்ச்சியா நடத்தி கொண்டே இருப்போம். வரவங்க எல்லாம் தொழில் நிறைய பேர் செய்யறாங்க. ஆனா பிசினஸ் பண்றவங்க நிறைய பேர். அதனால தான் அங்கீகரிக்கப்படுறாங்க. மேலும் மேலும் எல்லாம் வர்த்தக துறையில அவங்க சேர்ந்து வர்த்தகம் நல்லபடியாக செய்யணும். நிறைய பிரமுகர் வந்திருக்காங்க, பிசினஸ் மேன் அதாவது பிசினஸ் செய்யறவங்க வந்திருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒன்றிணைந்து ஒரு நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்வாக இது நடைபெற்று முடிந்தது.